இங்க நித்யா வந்து சாப்பிடலான்னு பார்த்தா அவளோட டிஃபன் பாக்ஸ்ல இருந்து ஆலு பரோட்டாவை காணோம். உடனே நித்யாவும் எலி எலின்னு கத்துறா. ஸ்வாதியும் எலியா எங்க இருக்குன்னு கேட்க நித்யாவும் நீதான் அந்த எலி, என்னோட ஆலு பரோட்டாவை எடுக்க வேணான்னு தானே சொன்னேன், எதுக்காக எடுத்தன்னு கேக்குறா. ஸ்வாதியும் சத்தியமா நான் எடுக்கல நித்யான்னு சொல்றா. ஸ்வாதி அந்த ஆலு பரோட்டாவை எடுத்திருக்க மாட்டா, சமீர் தான் எடுத்து சாப்பிட்டிருப்பான். நித்யாவும் அப்ப யார் தான் எடுத்து சாப்பிட்டாங்கன்னு யோசிக்கவும் ஸ்வாதியும் சரி அதை விடு, ராஜ் சார் என்ன சொன்னாருன்னு கேக்குறா. நித்யா அதுவா எல்லாமே ஓகேன்னு சொன்னாரு, ஆனா இன்னும் கொஞ்சம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணணுமா, டயலாக் எல்லாம் ஃபீல் பண்ணி பேசணும், வரிகளோட அர்த்தம் புரிஞ்சு பேசணும்னு சொன்னாரு. ஆனா எனக்கு எப்படி அதோட அர்த்தம் எல்லாம் தெரியும்னு பேசிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் சமீர் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து பாட்டு பாடிட்டு இருக்கான். ஸ்வாதியும் எனக்கு ரொம்பவே பசிக்குது, நான் போய் கிரீம் பன் வாங்கிட்டு வரேன்னு அங்க இருந்து கிளம்பவும் நித்யாவும் யார் இது பாட்டு பாடுறதுன்னு சொல்லி ரொம்பவே ஆர்வமா எழுந்து வந்து பாக்கலான்னு வரா. அந்த இடத்துக்கு ஸ்வாதியும் வந்து எங்க போயிட்டு இருக்க, கிளாஸுக்கு டைம் ஆச்சு வா போலான்னு சொல்லி நித்யாவோட கைய புடிச்சு எடுத்துட்டு போறா. நித்யாவும் நில்லு ஸ்வாதி, எனக்கு ஒரு விஷயம் சொல்லு, நிலவே பகல் நேரம் போல நெருப்பாய் காயுது, இதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்க ஸ்வாதியும் இதுக்கு எப்படி எனக்கு அர்த்தம் தெரியும், நீ கண்டதை போட்டு யோசிச்சுட்டு இருக்காம வா கிளாஸுக்கு போலான்னு சொல்லி கூட்டிட்டு போறா. ஆனா நித்யாவும் அந்த பையன் யாரா இருக்கும்னு சொல்லி திரும்பி திரும்பி பாத்துட்டே வரா. அப்பதான் அவளுக்கு ஒரு ஞாபகம் வருது, டிஃபன் பாக்ஸ கேன்டீன்லயும் விட்டுட்டேன், நான் போய் எடுத்துட்டு வரேன்னு சொல்லி எடுத்துட்டு வர உள்ள வரா. சமீரும் வெளியே வரான், ரெண்டு பேரும் மோதிக்கிறாங்க. ஆனா நித்யா சமீரை பார்க்காம டிஃபன் பாக்ஸ எடுக்கிற ஆர்வத்துல கவனிக்காம போயிடுறா. சமீரும் ஒரு செகண்ட் நின்னு பாத்துட்டு அப்புறம் அவனும் அங்க இருந்து கிளம்பிடுறான். அதுக்கப்புறம் தான் நித்யாக்கு ஏதோ நடந்த மாதிரி ஃபீல் ஆகுது. திரும்பி பாக்குறா, ஆனா அங்க சமீர் இல்ல. இங்க நித்யாவும் பிரீத்தியும் வீட்டுக்கு வராங்க. நித்யா பிரீத்தி கிட்ட அதே கேள்வியை கேக்குறா. பிரீத்தியும் எனக்கு எப்படி தெரியும்னு சொல்லிட்டு இருக்கும் போது அங்க அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு அக்கா வளையல் வாங்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்ததும் பிரீத்தி அங்க பாரு, அந்த அக்கா கிட்ட கேட்டா கண்டிப்பா சொல்லுவாங்க, வா போய் கேட்கலான்னு சொல்ல நித்யாவும் அந்த அக்கா கிட்ட நிலவே பகல் நேரம் போல நெருப்பாய் காயுது, இதுக்கு என்னக்கா அர்த்தம்னு கேட்டுட்டு இருக்கும் போது அத காதுல வாங்கின பெரியம்மா நேரா நித்யா கிட்ட வந்து நித்யா கன்னத்திலேயே ஒண்ணு வச்சு உனக்கு அர்த்தமா தெரியணும் வா நான் சொல்றேன்னு சொல்லி வீட்டுக்கு இழுத்துட்டு போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் சமீரோட அம்மா ஒரு லெட்டர் எழுதிட்டு இருக்காங்க. சமீரை ஒரு போர்டிங் ஸ்கூல்ல சேர்க்கறதுக்கு அந்த ஸ்கூலோட பிரின்சிபலுக்கு லெட்டர் எழுதிட்டு இருக்கேன், இது ஓகேவான்னு பாருங்கன்னு சமீரோட தாத்தா கிட்ட கேட்கவும் தாத்தாவும் சமீர் எங்கேயும் வரமாட்டான், அவனை போர்டிங் ஸ்கூல்ல எல்லாம் சேர்க்காத, அவனுக்கு எமோஷனல் சப்போர்ட் வேணும், அவனோட ஃபீலிங்ஸ கொஞ்சமாவது புரிஞ்சுக்க ட்ரை பண்ணு, அவனை ஹாஸ்டல்ல கொண்டு போய் சேர்க்கறது சரியா வராது, அவன் ஏன் கூட இங்கேயே இருக்கட்டும், நானே அவனை பாத்துக்கிறேன்னு சொல்லிடுறாங்க.